சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி. உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களானபடியினால். 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தின் மத்திய பாகம். மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு 5வது நிபந்தனை என்னவென்றால், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். எபேசியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 25வது வசனம். மகிழ்ச்சியான வீட்டிற்கு இது மிக மிக முக்கியமான கொள்கையாகும். இந்த வசனம் 4 முறை மீண்டும் மீண்டுமாக வருகிறது. எபேசியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 25வது வசனம், 28வது வசனம் மற்றும் 33வது வசனம். பல புருஷர்கள் சுயநலவாதிகள் என்பது தேவனுக்கு முன்பே தெரியும். அவர்கள் நல்ல உணவையும் எல்லாவற்றிலும் சௌகரியத்தையும் ஒவ்வொரு வசதியையும் விரும்புகிறார்கள். குறிப்பாக அவர்கள் மனைவிடமிருந்து கீழ்ப்படிதலை விரும்புகிறார்கள். ஆனால் அன்பு மட்டும் அவர்களிடத்தில் இல்லை. நீ கீழ்ப்படிய வேண்டும், நீ கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் விரும்புவது இவ்வளவுதான். அவர்கள் கடின மனம் கொண்ட புருஷர்கள். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் மீண்டும் மீண்டுமாக சொல்கிறது. அவர் நம்மை எப்படி நேசித்தார்? நாம் அதற்கு தகுதியானவர்கள் என்பதால் அல்ல. நம்மிடம் எந்த நற்குணமும் இல்லை. பாவத்தினாலும் அசுத்தத்தினாலும் நாம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டோம். ஆனாலும் அவர் நம்மை நேசித்தார். கிருபையால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். நாம் அவரிடம் வந்தபோது அவர் நம்மை நேசித்தார். நாம் நம்மை தாழ்த்தி கொண்டபோது அவர் நம் பாவங்களெல்லாம் மன்னித்து நம் மீது அவருடைய அன்பை செலுத்தினார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 3வது வசனத்தில், ஆம், நான் உன்னை நித்திய அன்பினால் நேசித்தேன் என்கின்றார். பல புருஷர்கள் காமத்தை அன்பாக கருதுகின்றனர். பரலோகத்திலிருந்து வரும் தூய அன்பை தேவன் விரும்புகிறார். இது உடல் அழகு அல்லது தகுதி அல்லது பதவி, சொத்து இவைகளை சார்ந்தல்ல. இது தேவனுடைய ஈவு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். நமக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார். அவருடைய சமூகத்தை நாம் உணர முடியும். நாம் அவரிடம் போகும்போது அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். இத்தகைய அன்பு அவசியம். ஆனால் ஒரு சில புருஷர்களுக்கே இப்படிப்பட்ட அன்பு இருக்கும் என்பதை வருத்தத்தோடு கூட நான் சொல்கிறேன். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். எபேசியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 28வது வசனம். குறிப்பாக நாம் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அல்லது சரீரத்தில் சில வலிகள் இருக்கும்போது நாம் நம் சரீரத்தை மிகவும் கவனித்துக் கொள்கிறோம். மேலும் சரீரத்தை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள்வதில் அதிக நேரத்தை செலவிடுகின்றோம். அதிக அக்கறை எடுத்துக்கொள்கின்றோம். இப்படியே புருஷன் தன் மனைவியின் மீது சமமாக அக்கறை காட்ட வேண்டும். அப்போதுதான் ஒற்றுமை இருக்கும். 6வது நிபந்தனை என்னவென்றால், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாயும் இருக்கின்றோம். எபேசியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 30வது வசனம். எல்லாவற்றையும் ஒரே மனதோடு செய்யுங்கள். திருமண வாழ்க்கையில் தெய்வீக தயவை அனுபவிப்பதற்கு உண்மையான ஆவிக்குரிய ஒற்றுமையை புருஷனும் மனைவியும் பராமரிக்க வேண்டும். எதற்கும் வாக்குவாதம் தேவையில்லை. ஒன்றாக ஜெபம் செய்வதன் மூலம் அனைத்து குடும்ப பிரச்சனைகளுக்கும் ஒரே மனதாக தீர்வு காணலாம். மணிக்கணக்கில் விவாதங்களில் நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் முழங்காற்படியிட்டு உங்கள் குடும்ப விவகாரங்கள் மற்றும் பிரச்சனைகள் அனைத்திற்கும் தேவனுடைய சித்தத்தை கண்டறியலாம். மகிழ்ச்சியான இல்லத்திற்கு 7வது நிபந்தனை என்னவென்றால், எபேசியருக்கு நிருபம் 5வது அதிகாரம் 31வது வசனம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இது மிக மிக முக்கியமான கொள்கையாகும். திருமணமாகி யாராக இருந்தாலும் உங்கள் பெற்றோரை பிரிந்து வாழுங்கள். இல்லையெனில் மருமகள் மாமியார் இடையே சண்டைகள் வரும். அவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுகிறார்கள். மாமியார் மகன் வீட்டிற்கு வரும் வரை காத்திருக்கிறாள். அவன் வீட்டிற்கு வந்ததும் அவள் அவனை ஒருபுறம் அழைத்து சென்று அவனுடைய மனைவி இதை சொன்னாள் என்று அவள் சொல்லுவாள். மறுநாளும் இதே கதைதான் நடக்கும். பிறகு புருஷன் தன் மனைவியின் மீது நடவடிக்கை எடுக்கிறான். நீங்கள் யாராக இருந்தாலும் தனித்தனியாக வாழுங்கள். உங்கள் வீடு மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டுமென்றால்
சிறிய அறையில்தான் வசிக்க வேண்டும் என்றாலும் மாமியார் மருமகளிடையே சண்டைகள் சச்சரவுகள் வராமல் தடுக்கும் வகையில் நீங்கள் வாழுங்கள். இல்லையேல் வாக்குவாதம் ஏற்படுவது உறுதி. மாமியார் பொறாமைப்படக்கூடியவள். தெய்வீக சட்டத்தை மாற்ற முடியாது. தனித்தனியாக வாழுங்கள். அப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பல மனைவிகள் அழகாக இருக்க பொன் வெள்ளி மற்றும் விலை உயர்ந்த ஆடைகளை நம்பியிருக்கிறார்கள். இவை அனைத்தும் உண்மையான அழகை கொடுக்க முடியாது. இது உண்மையான திருப்தியை தர முடியாது. ஆனால் மற்றவர்களுக்கு எல்லா மனத்தாழ்மையுடனும் அன்புடனும் ஊழியம் செய்ய கற்றுக்கொள்வது அதிக அழகை தரும். இதுவே தேவனுடைய பார்வையில் மிகவும் விலையேற பெற்றது. சாந்தமும் அமைதியும் ஆவியின் அலங்காரம் என்று சொல்லி 1 பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கின்றோம். இதே வழியில் 1 பேதுரு புஸ்தகம் 3வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனங்களில் எல்லா சுமைகளையும் புருஷரே சுமக்க வேண்டும். இப்படிதான் ஒருவருக்கொருவர் அன்பையும் மரியாதையும் வெளிக்காட்ட வேண்டும். இதனால் கிருபையின் வாழ்வையும் உண்மையான ஐக்கியத்தின் சுதந்திரத்தையும் பெற முடியும். பிறகு அவர்கள் தங்கள் ஆவிக்குரிய அனுபவங்களை ஒன்றாக பகிர்ந்து கொள்ளலாம். இது ஒரு மகிழ்ச்சியான இல்லத்தை உருவாக்குகிறது.